அந்த ரீமா கலிங்கல எல்லாருக்கும் போன் பண்ணி நீங்க ஏன் இதை பத்தி பேசல, ஏன் சாவடிச்சிட்டு இருக்காங்க அந்த லேடிஸ். எல்லா இன்ஃபுளுசர்ஸ் பேஜ் கடையிலயும் போய் ஷேம் ஆன் யூ, யூ ஹவ் நாட் ஸ்போக்கன் அபௌட் தி கேரளா இஷ்யூன்றாங்க. ஓவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவங்க காசு கொடுத்து பண்ணின இன்டர்வியூஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல இன்ஃபுளுசர்ஸ் இந்த 238 பேஜ் டாக்குமெண்ட் பார்த்துட்டு we don't want to talk about it-ன்ட்டாங்க. இப்பட்ட முறையில சொல்றதுக்கே ஒண்ணும் இருக்காது அவங்களுக்கு. இந்த மாதிரி நடக்குதுன்னா நடக்க கூடாது. இந்த கேர்ள்ஸ் சுத்தி உட்கார்ந்துட்டு தம் அடிச்சுட்டு வாங்கி குடிச்சிட்டு எழுதின கொஸ்டின் அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி. We are talking about lifestyle ladies. இன்னைக்கு திடீர்னு வெள்ளம் சொல்லமா உட்கார்ந்துட்டு பேசுறாங்கன்னா நாளைக்கே ப்ளீஸ் அவங்க just take a peep at their lifestyle. See, first of all, நான் அந்த ரிப்போர்ட்டே நான் வந்து நல்ல அண்ட் ஒய்டுன்னு சொல்லிடுவேன். அதனால எந்த பெரிய மாற்றமும் வரப்போறது கிடையாது. சோ அத வந்து ஒரு இமேஜ் கிளீன் அப் ஃபார்மேட்டா வந்து இவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சில பேர் முன்னுக்கு வந்து இதை சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரீமா கலிங்கல் was also going through a very very bad PR phase up to 2-3 years. அவங்க கரியர் அடிபட்டிருக்குன்னா அவங்க கண்டக்ட் பண்ணின பார்ட்டிஸ்னால தான் மோஸ்ட்லி. There was a lot of free usage of certain things